பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி வந்தா இந்த கனி. இங்கெல்லாம் வலி வந்துடுச்சு, என்னால் கை காலையே அசைக்க முடியல. நான் பாட்ட கம்முன்னு போய் பீம் பேக்கில் விழுந்துட்டேன். பாவி, ஏன்டி இப்படி பண்ணீங்க, ஏன்டி இப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் உன்னை தான் டார்கெட் வச்சோம். அப்புறமா தான் நீ ரொம்ப கொஞ்சம் அதி புத்திசாலி, உனக்கு ரொம்ப மூளை வழிஞ்சு ஓடும். கனி, சுபிக்ஷா, அப்புறம் வீரையா, எல்லாருமே என்ட்ரி இன்னைக்கு நல்லா இருக்குது. இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, கனியும் சுபிக்ஷாவும் விக்கியை ஃப்ராங்க் பண்ணுறாங்க. இது யாருக்குமே முதல்ல தெரியல பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்த உடனே அவங்கள மட்டும் பார்க்கல, அவன்கிட்ட மட்டும் பேசலை, ஏன்னு கேட்குறப்ப எதுவும் சரியாக பதில் சொல்லலை. இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. சும்மா அப்படியே கோபமாக பேசிகிட்டு இருக்கா கனி. எதுனா ஃப்ராங்காக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் விக்கி கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப டவுன் ஆகிட்டான். கடைசியில் இந்த லேடிஸ்லாம் போய் உள்ளார பேசி, இவங்க என்ட்ரி ஆகும்போதே எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இவங்கிட்ட மட்டும் செய்யாதனால அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுறான். அவன் வெளியில் அப்படி ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா அது உண்மைன்ற மாதிரி தான் தோணுச்சு. கடைசியில் பார்த்தா கனி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அப்போ தான் தெரியுது. இவங்களெல்லாம் யாரையுமே நம்பக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போகிறான். இவன் விக்கல் பாட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே வெளில போயிட்டு அந்த பீம் பேக்கில் உட்காந்துட்டான். அவன் உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பேசிட்டு, அரோரா நீங்கள் கம்னரு, யார் அவகிட்ட பேசினாலும் நீங்கள் கம்னருங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்லி போங்க, யாருன்னா போங்க. அப்போ தான் சபரி கேட்குறான், அப்போ இது ஃப்ராங்கா? ஆமாம் அப்படிங்கிற. ஆமான்னு கூட ஒத்துக்கல. நீங்கள் போங்க நான் வரேன், நீங்கள் போங்க நான் வரேன். அப்படியே சுபிக்ஷாவும் கனியும் வரும்போதே சுபிக்ஷா ஏறி அவனை அப்படியே அவன் இடுப்பில் உட்காந்துக்குது. அவன் அப்படியே பிடிச்சிக்கிறான், அழறான் ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு. ஆனால் நான் யார் இது பண்ணாலும் தாங்கிப்பேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதை தாங்கிக்க மாட்டேன், என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறான். சுபிக்ஷாவும் கனியும் சொல்லுது, 2 நாளாக புலம்பிகிட்டு இருந்தேன்ல, இந்த கனி சுபிக்ஷா வந்தால் என்ன பண்ண போகுது தெரியல, உனக்கே நம்பிக்கை இல்லைல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சொல்லுதுங்க. அப்போ தான் கனியும் சுபிக்ஷா கனி சொன்னாலாம் வீட்லேயே அவங்க பொண்ணுக்கிட்டேயே சொல்லிட்டு வந்தாலாம், நான் இந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் சுபிக்ஷா சொல்லுது, கரெக்டாக இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் சுபிக்ஷா கனிக்கிட்ட கேட்டாலாம், பண்ணலாமா இப்படி